காணாம போன அனுஷ்கா காரணம் என்ன? கடந்த சில வருடங்களா தமிழ் படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அனுஷ்காவை அண்மை காலமா அவ்வளோ காண முடியல. இப்போ தமிழ்ல அனுஷ்கா நடிக்கிறது 2 படங்கள் தான். ஒன்னு ரஜினியோட லிங்கா, இன்னொன்னு கௌதம் மேனன் இயக்கத்துல அஜித் நடிக்கும் படம். தமிழ் படங்கள்ல நடிக்கிறத அனுஷ்கா வெகுவா குறைச்சிட்டது ஏன்? அவங்க நடிக்கும் ருத்ரமாதேவி, பாகுபலி ஆகிய இந்த 2 தெலுங்கு படங்கள் தான் காரணம். இதுல பாகுபலி S.S. ராஜமௌலி இயக்கும் படம். ருத்ரமாதேவியை இயக்கிட்டு இருக்கிறவரு குணசேகர். முழுக்க முழுக்க கதாநாயகிய மயமா வச்சு உருவாக்கப்பட்ட அருந்ததி படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சு அனுஷ்காவுக்கும் ரொம்ப பெரிய பெயரை தேடி கொடுத்தது. அதனால அதே மாதிரி முழுக்க முழுக்க கதாநாயகிய மயமா வச்சு உருவாக்கப்பட்ட ருத்ரமாதேவி படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அனுஷ்கா. இந்த படத்துல காகத்திய நாட்டோட ராணி ருத்ரமாதேவியா அனுஷ்கா நடிக்கிறாங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு அவசியம்ன்றதுனால வால் பயிற்சி, குதிரையேட்டம்னு பலவற்றையும் கத்துக்கிட்டு இந்த படத்தோட படப்பிடிப்புல கலந்துக்கிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க அனுஷ்கா. ருத்ரமாதேவி படத்தோட படப்பிடிப்பு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்குச்சு. கடந்த 19 மாதங்களா நடந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் தான் ஹைதராபாத்ல நடந்து முடிஞ்சிருக்கு. கடைசி கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சதை தொடர்ந்து இப்போ ருத்ரமாதேவி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவின் முதல் 3D வரலாற்று படம்ன்ற பெருமையோடு உருவாகிட்டு இருக்கு ருத்ரமாதேவி.